இன்னைக்கு நாள் நல்லா இருக்குப்பா. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமா? நீ என்னப்பா சொல்ற? அம்மா, இனிமே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அத ராமநாதன் தான் எடுக்கணும். டேய் பர்மு, என்னடா இப்படி பேசுற? அவர் சொல்றது சரிதான் அண்ணே. இனிமே வேதவள்ளி உங்க வீட்டு பொண்ணு, மாப்பிள்ளை தம்பி எங்க வீட்டு பையன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? சரிம்மா, நாங்க போய் முதல்ல குருஜியை பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். குருஜி இந்த மாதிரி தான் வேதவழி சம்பந்தம் பேசுறதுக்கு அவர் போய் கேட்டப்போ அவர் சொன்னாரு, எப்படியும் நீயும் பரமும் சம்மதியா போறது நிச்சயம்னு சொன்னாரு. அப்புறம் அந்த கல்யாணத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்புறம் எப்படியும் கடைசியில பரமும் எனக்கு சம்பந்தியான பிறகுதான் சரி, குருஜி தீர்க்க தரிசனத்தோட தான் அதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவன் சித்தம் தான் நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சேன். சரிம்மா, அவரோட ஆசீர்வாதத்தோடய இந்த நல்ல காரியத்தை பண்ணுவோம். நானும் பரமும் போயிட்டு வந்துடுறோம். போலாமா பரமும்? நல்லதுப்பா, அப்படியே செய்யி. அவர் ஆசீர்வாதம் தான் வேதவல்லியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருக்கு. வாஸ்தவம் தான்மா. வேதவள்ளிக்கும் நாகராஜுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. என்ன பண்ணலாம்? ச்சே, என்ன பண்றது? அதுக்கு ஒரே வழி மல்லிகாதான். என்ன இது ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? ஐயோ, வீட்டையும் பூட்டிட்டு போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மல்லிகா என்ன பண்றா? இந்த மல்லிகா இருக்காளே, எப்படியாவது சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்தியே ஆகணும். டே சுந்தர், இனிமே ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுறேன். எதுக்கு அவன் பணம் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அள்ளி கொடுறா. நாகராஜா, மனப்பிராந்தி நம்ம அடிக்கிற பிராந்தி கிடையாது. டேய் நாகராஜா. யாரு? நான் தான்டா. நான் தான்டா. எங்கடா பாக்குற? இங்க பாடுறா. திகில் படத்துல வர குரல் மாதிரி இருக்குது. டேய் எங்க? இங்கடா, திரும்பி பாடுறா. ஐயோ அம்மா பேய். நாகராஜா, அப்பா இதுவா? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கடா நீ. கல்பனாவை ஏமாத்திட்டு பாணி எல்லார் முன்னாலையும் தலகுனி வச்ச அந்த சுந்தர் எங்க? நான் சொல்லிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபேச்சே பேசாம வேதவல்லி கழுத்துல தாலி கட்டின நீ எங்கடா? இனிமே நீதான்டா என் புள்ள. குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தின நீதான்டா இனிமே வாரிசு. நீயேதான்டா கண்ணா. இந்த நிமிஷம் சொல்றேன்டா, உன்னை பெற்றதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஆமாண்டா. ஏய், இனிமே நீதான்டா எனக்கு எல்லாம். நீதான்டா எல்லாம். நீ மட்டும்தான்டா எல்லாம். நாகராஜ் கண்ணா. அப்பா. நாகராஜா. எப்பா சொல்லுங்கப்பா. செல்லண்டா நீ. I am proud of you டா. இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கோம். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. கண்ணா, இனிமே உனக்கு என்னெல்லாம் வேணுமோ
அதெல்லாம் தாராளமா வாங்கிக்கலாம். எவ்ரிதிங் இஸ் கிராண்டட் ஃபார் யூ. கிராண்டாடானா தாத்தாவா? இல்லடா கண்ணா, நீ எது வேணாலும் இஷ்டப்படி என்ன கேட்காம வாங்கிக்கலாம்னு அர்த்தம்டா. மீயா? நாகராஜா, யாரா நீ? நேற்று வரைக்கும் இந்த சொசைட்டில உனக்கு என்ன பேர் தெரியுமா? புறம்போக்கு, விளங்காதவன, வெட்டி ஆபீசரு. இன்னைக்கு அதே சொசைட்டி உன்னை தலைமையில தூக்கி வச்சு இப்படி டான்ஸ் ஆடுதுரா. லோக்கல் பார்ல சாதாரண சரகா இருந்த நீ இன்னைக்கு இங்கிலீஷ்காரன் கையில இருக்கிற ஸ்காட்ச் பாட்டில மாறிட்டேடா. நாகராஜா, என்னடா நடக்குது இங்க? வாட் இஸ் ஹேப்பனிங்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ நல்லது நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுதுடா. எப்படா? ஒரே சீன்ல எப்படா அங்க போயிட்ட? இனிமே ரேட்டிங்லாம் பிச்சுக்கும் போல இருக்குது. இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் தான்டா ராஜா. கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி. இனிமே இங்க நீ வைக்கிறது மட்டும்தான்டா சட்டம். இப்படி எல்லாம் நடக்கணும் நாம எதிர்பார்த்தோமா? விடுங்கண்ணே, அதையே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அடுத்து என்ன நடக்கணுமோ அதை பாருங்க. எதுக்கு வீட்டுக்குள்ள கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீயும் விழுந்து அவரையும் தள்ளி? நீ வாய மூடு, இது ஸ்டைல். ஐயோ, சோழ பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. ஏய், என்ன சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க என்ன சம்பந்தமா நடக்குது? ஒரு ஃப்ளோர்ல சொன்னா விட்டுறணும், புரியுதா? நீலாம் என்ன கேள்வி கேட்க கூடாது. அண்டர்வேர் அண்டர்வேர். போயிட்டு வாங்க தம்பி, அங்கதான் இருக்கு. காமெடி. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. வேலையில இருந்து கட் பண்ணி தூக்கிடுவேன். சரி தம்பி, இந்தா. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் வரலையும் நட்டு ஒஞ்சுது, இதுல வரல, அதுக்கு ஒச்சு விடு. ஏய், சி எடு. சரி சரி சரி. சவுண்ட் வந்ததா? தம்பி, குடிக்க ஏதாவது எடுத்துக்கிட்டு வரட்டுங்களா? சில் பீர். லெகர் வேணாம், ஸ்ட்ராங் தான் வேணும். ஓ ஐயா, என்ன முறைகிற? என்ன? ஹலோ, நான் யார் தெரியும்ல? எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கிறேன், குடும்ப மானத்தை காப்பாத்திருக்கிறேன். நான் தியாகி, இந்த இது சுமை தாங்கி. அப்பா என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்க தான் சொல்லணும். நான் என்ன கேட்டாலும் அதை வாங்கி தரணும்னு சொன்னார்ல பிரதர். அப்படின்னா அந்த லிஸ்ட்ல பீரும் சேரும். ஐயா, ஏன் மூஞ்சில அப்படி வச்சுக்கிறீங்க? சரியெல்லாம் வேணாம். ஏய் மை டியர் குட்டி சத்தம்,
ஐஸ் வாட்டர் வேணும், கூலா இருக்கணும். போ. ஏய் இந்த அங்கலுக்கு. ஐயோ. ஏய் பிரதர், who is this? என்னது? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? இது என்னன்னு கேட்டேன். ஏய், அது காஸ்ட்லி சன்கிளாஸ். உன் முகர கட்டைக்கெல்லாம் செட் ஆகாது, கொடு. அதை நாங்கள் போட்டு பார்த்து சொல்கிறோம். என்னண்ணே? விடேண்டா. How are you? என்னது? எப்படி இருக்குது? அட ராமா, ஏன் பிரதர் நல்லா இல்லையா? சூப்பர். பாரு அண்ணன்டா. எப்படி? சூப்பரா சூப்பர் தம்பி, இளைய தளபதி. ஏய், போகும்போது 5-10 கொடுப்பான். அதுக்காக ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. சரி தம்பி. வயிற்றுச்சல். ஏய், போதும், கண்ணாடி குடுறா. ஏய், உன்னால எனக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை. இதாவது இருந்துட்டு போட்டோம். கமான். பாத்தியானே இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்கான் பாரு. என்னது இது? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐஸ் வாட்டர். என்ன ஐஸ் வாட்டர்? ஒரு டேஸ்ட் இல்ல, சப்புன்னு இருக்குது. ஏய், தண்ணியில எப்படி டேஸ்ட் இருக்கும்? இருக்கணும் பாஸ். இனிமேல் இந்த வீட்டுல நான் கொடுக்குற தண்ணீர டேஸ்ட் இருக்கணும். மனம், நிறம், சுவை 3 இருக்கணும். புரியுதா? புரியுது தம்பி, புரியுது. ஆனா ரொம்ப ஓவரா பண்றானே. அடிச்சிருவா. கண்டுக்காத, விட்டுறா. அவன்கிட்ட வீம்புக்கு எதுவும் பேசாதடா, அமைதியாரு. சரியான உடம்பு வலி. நான் ஒண்ணு இல்லையா, பாடி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். ஏ சின்னவனே, நீ தான் ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சு கமுகமா போய் மசாஜ் எல்லாம் பண்ணிருப்பல. திருட்டு பையன் தெரியும் அவனை பத்தி. அந்த மசாஜ் லைட்டா கொஞ்சம் பண்ணி விடா, உடம்புலாம் வலிக்குது. ஏய், அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். காலை வேண்டா. ஹலோ ராஜா யார்? நாகர் ராஜா. மச்சி, ஏடா மச்சே, நான் ஐநா சபையில் இருப்பேன். வீட்டில் தான் இருக்கிறேன். நீங்க எங்கடா இருக்கிறீங்க? ஆலயமான மன்னத்துல உக்காஞ்சி டீ ஆத்தினீரேன் மச்சி. தோடா, எல்லா ஐட்டக்காரங்களும் ஒன்னா தௌலத்தா சேர்ந்துட்டீங்க போல இருக்குது. ஆமா மச்சி. மச்சி மச்சி மச்சி, இது நீ ஸ்பீக்கர்ல போடுறா. எதுக்குடா? ஏய், எதுக்கு பொதுலாம் கேட்கக்கூடாது, போடுறா. சரி மச்சி. போடுறா. மச்சான், போனே லெஃப்ட் ஸ்பீக்கர் தான் இது. சொல்லு மச்சி, ஆல் மச்சிஸ். சொல்லு மச்சி. ஹாய். ஹாய். மச்சிஸ், சொல்லு. நான் ஒரு மேட்ரு சொல்லுவேன். நீங்க யாரும் காண்டா கூடாது, ஷாக் ஆயிடக்கூடாது. என்ன மச்சி? அது சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மாமே. அது இன்னைக்கு மேரேஜ் ஹேப்பனிங்டா. என்னடா சொல்ற? இது விட்றா, இதோ நடந்துச்சு. அவ்வளோதான். எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு ட்ரீட்டு. அடையிலே வந்துடுறேன் மச்சி. ஓகே, மகிழ்ச்சி. சொல்லுங்க தம்பி. இங்க வாங்க. இம்சை தாங்க ஒரு முடியல. 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி லெக் பீஸோட ஓ. காரமா ஓஹோ. தம் பிரியாணி ரெடி பண்ணுங்க. இப்பவே வா தம்பி. இல்ல இப்ப நான் ஒரு 2 மாசம் டைம் தரேன், பண்ணி தரீங்களா? ஓகே ஓகே தம்பி. நான் நக்கலா? ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க, பிரியாணி பண்ணி தான்றேன். நான் பண்ண முடியுமா முடியாதா? எப்படி தம்பி உடனே பண்ண முடியும்? கச்சக். முடியும் முடியும். ஏய், வாட் யூ போத் அப்போது பார்க்குற குசு குசுன்னு டாக்கிங். என்ன பண்ணுறீங்கன்னா, அவர் கூட போய் இந்த வெங்காயம் கட் பண்ணுறது, சிக்கன்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? கோ ஹெல்ப் ஹிம் இன் தி கிச்சன். ஏய், வேணாண்டா. உனக்கு வேணா போடல, பிரியாணி நான் சாப்பிட்டு நீ போட. போடா நீ. போட. இருறா, உன்னை விஷம் வச்சு கொள்றேன். அண்ணா, என்ன பண்ணுறது இது? நானும் பார்த்துன்னு வந்ததுல நின்றுதான் இருக்கிறேன். அதான் ரொம்ப தப்பு. மரியாதை மனசுல இருந்தா போதும். உகாரு. அட லைடவுன், உகாரு. பிரதர், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணுமே. சொல்லுடா, என்ன வேணும்? ஒண்ணுல ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறேன். அதுல இருக்க பொருளை வாங்கி கொடுத்துறியா? ரெடி பண்றியா? ரெடி பண்ணிடுறேன்டா. என்ன நீ லிஸ்ட்டை படிச்சு பார்க்காம வாங்கி தரேன்ற? இல்ல இல்ல, நானே சொல்றேன். 4 ஃபுல்லு, 3 வாட்டர் பாட்டில், 2 கூல் ட்ரிங்க்ஸ், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, அது மிளகு வறுத்துருக்கணும். அதுக்கப்புறம் சிக்கன் 65 போன்லெஸ் வாங்கி தரியா?
ஆ சரி. ஆமா, இது என்ன கடைசியில ஒரு 3 மாலை, அப்புறம் பன்னீர், கல்கண்டு இதெல்லாம் போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் எதுக்கு? எதுக்கா? ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்களாம் சாதாரணமான ஆளுங்க கிடையாது, அவங்கள வெல்கம் பண்ணுவோம்ல, அதுக்குதான். ஓ கரெக்ட். சரி, வெல்கம் பண்ணிடலாம். இரு, அதோட ஒரு முக்கியமான லிஸ்ட் இருக்குது. அது எங்க இருக்குது? இதையும் அப்படியே நீ ஏற்பாடு பண்ணி பைசல் பண்ணிடு. என்னடா இதெல்லாம்? அது நான் யார்கிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன், வட்டி என்ன பாக்கு என்ன அசல் என்னெல்லாம் லிஸ்ட்ல இருக்குது, அதை பற்றி பார்த்து நீ செட்டில் பண்ணிடு. பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, 2,09,99 ரூபா மட்டுமே. டேய், என்னடா இவ்வளவு பணமா? அவ்வளோ பணம்லாம் இல்லை பிரதர், அவ்வளோதான். ஓ ஜஸ்ட் அவ்வளவுதான். சரி. டேய், இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லாம எப்படிடா? என்ன பிரதர் டக்குன்னு கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்ட, ஞாபகம் வருதியா? அப்பா என்ன சொன்னாரு? எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தர சொன்னார்ல. வேணா அப்போ அப்பாவுக்கு நான் ஃபோன் போடுறேன், கேட்போம். டேய், வேணாம். எல்லாத்தையும் நானே செட்டில் பண்ணிடுறேன், சரியா? வெரி குட். அதான் அண்ணன். ஏன் சீட்டு தேய்ச்சுனுங்கிற? செட்டில் பண்ற சொல்றல, போ 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 போ. சரிடா. ஹலோ. திட்டம் போட்டு ஒரு விஷயத்தை அடையறது எப்படின்னு இந்த வேதவல்லியை பார்த்து தாண்டி தெரிஞ்சுக்கணும். புரியலம்மா, என்ன சொல்ற? ஓ மரமண்டைக்கு ஒன்னும் புரியாது. ராமநாத மாமான்னு இந்த வீட்டையே சுத்தி வந்தா அவரையும் மருமகளேன்னு கூப்பிட வச்சு கடைசியில இந்த வீட்டுக்கே மருமகளா வந்துட்டா பத்தியா? அத சொல்றேன். இது பாரு, ஒன்ன கல்யாணம் பண்ணதுனால அந்த சுந்தர் தம்பி பொழைச்சாரு. இதே வேதவல்லிய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா இங்க டாக்டர் காண மாதிரி மாப்பிளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமோ? சும்மா இருமா, தேவையில்லாம எதுவும் பேசாத. தேவை இருக்கிறதுனால தாண்டி பேசுறேன். டாக்டர் காவு கொடுத்துட்டு தான் வேதவல்லி இந்த வீட்டுக்கு மருமகளாவே வந்திருக்கா. அவ ராசி அப்பேற்பட்ட ராசிடி, அதனாலதான் சொல்றேன். இவ காலடி எடுத்து வச்ச நேரம் இன்னும் இந்த வீட்டுல என்னென்னலாம் நடக்க போகுதோ. கல்பனா, எனக்கு ஒன்னையும் மாப்பிள்ளையும் நினைச்சாதாண்டி ரொம்ப பயமா இருக்கு. இது பாருமா, வர வெள்ளிக்கிழமை நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. நான் பக்கத்துல இருக்கிற காளி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கயரும் குங்குமமும் மந்திரிச்சு தரேன். டெய்லி அந்த குங்குமத்தை தவறாம வச்சுக்கணும். நல்லா அந்த குடும்பத்துல தீய சக்தி உள்ள வந்துருச்சுமா. நம்ம கொஞ்சம் பக்தியா இருந்தா தானே நல்லா இருக்க முடியும். மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் செத்து கிடக்கும் போது அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வேதவல்லியோட அப்பா மாமனார் கிட்ட போய் சம்பந்தம் பேசிருக்காருனா அவன் தாண்டி சாணக்கிய. இது பாரு, வேதவல்லி இந்த வீட்டுக்கு மருமகளா வரல, வேணாதான் வந்திருக்குன்னு கூடி சீக்கிரம் மாமனார் புரிஞ்சுக்க போறாரு பாரு. கேட்டிருப்பாளா? காதுகுது செவிடு இல்லையே. இதுக்கு மேல நான் சத்தமா பேசியிருந்தேன்னா உன் வீட்டுல இருக்க மொத்த பேருக்கும் கேட்டிருக்கோம். கண்ணை கசக்கிட்ட மாமா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவா. சொல்லட்டும், உன் மாமனார் வந்து என்ன கேட்கட்டும். நான் என்ன இல்லாதையா சொன்னேன்? ஊர்வலத்துல என்ன பேசிக்கிட்டாங்களோ அதை தானே சொன்னேன். இது பார் கல்பனா, இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அதை மட்டும் மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. இப்பவே நீ அவளை உன் காலடியில போட்டு மிதிச்சு நீ உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கல, அவ வளர்ந்து பெரிய மரமாயி உன் முன்னாடி வந்து நிப்பா. அப்புறம் நீ இந்த வீட்டுல பெரிய மருமகங்கிற மரியாதை போய் ஒரு காஸ்ட்லி வேலைக்காரியா தான் இருக்கணும். பார்த்து நடந்துக்கமா. அதுக்கப்புறம் நீ கண்ணை கசக்கிட்டு எங்க முன்னாடி வந்து நின்னா நானும் உங்க அப்பாவும் ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதுமா? இந்த வீட்டுல அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன்னு தானே நீ ஃபீல் பண்ற? நான் தனியா இருந்தாலும் ஓநாய் மாதிரிமா. யார திட்டம் போட்டு எப்படி கவுக்கணும் எப்படி அழிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் தானே நாகராஜுக்கும் வேதவள்ளிக்கும் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க எல்லாம் புருஷன் பொண்டாட்டியா நல்லா வாழ்ந்துட்டாங்களா என்ன? நாகராஜுக்கு யார பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். வேதவள்ளி நாகராஜ் கூட எப்படி சந்தோஷமா வாழ்ந்துடுறான்னு நானும் பாக்குறேன். பரிதாபப்பட்டு தான் வேதவள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நாகராஜ். அதனாலதான் தான் சுயரூபத்தை அடக்கிக்கிட்டு அவ அமைதியா இருக்கா. மெல்ல மெல்ல 2 பேரும் சண்டை போட்டு முட்டி மோதி வேண்டாம் என்ன விட்டுருன்னு ஓடிடுவாங்க.
அப்ப தெரியும் இந்த வீட்டோட மூத்த மருமக எப்படின்னு. கல்பனா நெருப்புமா, நெருப்ப தொட்டவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. அந்த வேதவள்ளிய அழிக்கிறேன் பாரு.